ஸோ ஆதித்யா பிர்லா கேபிட்டல் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 410 rupees, மார்க்கெட் கேப் 1,12,232 crore rupees, 52 வீக் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 431 rupees, 52 வீக்ல வந்து 273 rupees. ஸோ ஸ்டாக்கோட பிரைஸ் டு earnings வந்து 27.9ல இருக்கு. ஸோ நிஃப்டி 50 பி ரேஷியோ அப்படின்ற வெப்சைட் இருக்கு, அதில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நிஃப்டி 50 பி ரேஷியோ டுடே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20.46. ஸோ நிஃப்டி அண்ட் ஆதித்யா பிர்லாவோட பிரைஸ் டு earnings கம்பேர் பண்ணும்போது ஆதித்யா பிர்லா வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 1.5 டைம்ஸ் அதிகமாக இருக்கு. புக் வேல்யூ வந்து 131 rupees. ஸோ ஸ்டாக் வந்து மோர் தேன் 3 டைம்ஸ் புக் வேல்யூல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிவிடெண்ட் yield வந்து 0%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 8.7%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 12%, ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 rupees. நெக்ஸ்ட் கம்பெனியோட 52 வீக் பிரைஸ் மூவ்மெண்ட் பார்க்கும்போது ஆகஸ்ட் 2025ல இருந்து மார்ச் 2026 இந்த ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் சைட்வேஸ்ல மூவ் ஆகிருக்கு. ஸோ மார்ச் 2026ல இருந்தா பாத்தீங்கன்னா ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட் கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இங்க வந்து ஜூன் 2023ல இருந்து ஜூன் 2026 வரைக்குமான டேட்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க. கம்பெனி லாஸ்ட் ஃபியூ குவார்டர்ஸா பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 13 குவார்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஜூன் 2023 தான் பாத்தீங்கன்னா லோவஸ்ட் நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. அது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 666 crore rupees. அண்ட் ஹையஸ்ட் குவார்டர்லி ப்ராஃபிட் வந்து மார்ச் 2024ல 1288 crores பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் ரீசன்ட் குவார்டர் அதாவது ஜூன் 2026ல 1224 crores ப்ராஃபிட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இயர் ஆன் இயர் பேசிஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இங்க வந்து மார்ச் 2015ல இருந்து மார்ச் 2026 வரைக்குமான டேட்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனியோட ரெவன்யூ வந்து லாஸ்ட் 12 இயர்ஸ்ல மோர் தென் 16 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ச் 2015ல 2017 crores இந்த ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2026ல 45,513 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ச் 2015ல 1000 crores இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2026ல 28,815 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து மார்ச் 2026ல பாத்தீங்கன்னா 3,864 crore rupees. நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் டேட்டா நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்க ஈக்விட்டி கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூ சேஞ்சஸ் இருந்திருக்கு. ஸோ கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நியூ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. மார்ச் 2015ல 757 crore rupees, மார்ச் 2016ல 796 crore rupees, மார்ச் 2017ல பாத்தீங்கன்னா 1,233 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ச் 2018ல பாத்தீங்கன்னா 2,201 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் மோஸ்ட் ரீசன்ட் ஃபைனான்சியல் இயர் அதாவது மார்ச் 2026ல ஈக்விட்டி கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,620 crore rupees. கம்பெனியோட ரிசர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 30 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ச் 2015ல 1,056 crores இந்த ரிசர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2026ல 31,804 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நல்ல growth இருக்கு. மார்ச் 2015ல 720 crores இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2026ல 1,25,116 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இங்க வந்து செப்டம்பர் 2023ல இருந்து ஜூன் 2026 வரைக்குமான டேட்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு. செப்டம்பர் 2023ல 69% இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ஜூன் 2026ல 0.19% டிக்ரீஸ் ஆகி 68.81%ல இருக்கு. ஸோ இங்க ப்ரொமோட்டர்ஸ் பக்கத்துல பிளஸ் அப்படின்ற சிம்பிள் இருக்கும், அதை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஸோ இங்க கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி தான் ஆதித்யா பிர்லா கேபிட்டல்ல அதிக பர்சன்டேஜ் ஹோல்ட் பண்றாங்க. அது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 52.71%. ஸோ அவங்க ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து ஜூன் 2026ல 53% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிர்லா குரூப் ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் வந்து செப்டம்பர் 2023ல 7.1% ஹோல்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 2026ல 8.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் எஸ்எல் மைனிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 2% ஹோல்ட் பண்றாங்க. இன்டெல்கோ வந்து பாத்தீங்கன்னா 1.5% ஹோல்ட் பண்றாங்க. உமங்கு கமர்ஷியல் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் வந்து மார்ச் 2024ல அவங்க கிட்ட இருந்த 1.4% ஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் சூரிய கிரண் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற கம்பெனி வந்து 1.4% ஹோல்ட் பண்றாங்க. பிலானி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 1.2%. நெக்ஸ்ட் பாரத் ரேயான் அப்படின்ற கம்பெனி வந்து 1% ஹோல்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இருக்க கம்பெனிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லெஸ் தென் 1% இருக்கு. எஃப்ஐஎஸோட ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு. செப்டம்பர் 2023ல 10.4% இந்த எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 2026ல 7.9% டிக்ரீஸ் ஆகிருக்கு. டிஎஸோட ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. செப்டம்பர் 2023ல 8.2%ல இருந்து ஜூன் 2026ல 13.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பப்ளிக்கோட ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து ஸ்லைட்டா டிக்ரீஸ் ஆகிருக்கு. செப்டம்பர் 2023ல 12.3%ல இருந்து மார்ச் 2025ல 13.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா ஜூன் 2026ல அது வந்து 9.7% டிக்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கம்பெனியோட மோஸ்ட் ரீசன்ட் கார்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளால இங்க இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் நீங்க ஃபர்தர் அனலைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், கிரெடிட் ரேட்டிங்ஸ் அண்ட் கான் கால்ஸ் எல்லாமே நீங்க செக் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற கம்பெனியை நான் ஸ்க்ரீனர்ல அனலைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கம்பெனியோட நேம் வந்து நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதை நெக்ஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம்.